வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட காலம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம போன ஒரு காணொளியில கூட வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவருடைய எக்ஸ் அந்த கணக்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து முடக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பின்னணியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். நம்ம ஏதோ சவுக்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாரியும், இல்ல காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணுற மாரியும் ஆளாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டயே அட்வைஸ் வச்சிருந்தாய்ங்க. இந்த பைத்தியக்கார பசங்களுக்குலாம் வந்து என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுனே வந்து தெரியல. நம்ம இந்த வீடியோல எண்ட்லயே சொல்லியிருக்கோம். இது ஒரு ரிப்போர்ட்டிங் என்ன நடக்குது அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத வந்து உங்க முன்னாடி வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஆர் எகெயின்ஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லவ்வும் இல்லை, கிரட்ஜும் இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து அவரை பற்றி பேசுகிற செய்திகள் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப நாளாக போட்டுட்டு இருக்கிறனால அந்த பழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போல்லாம் அப்டேட்ஸ் கிடைக்குதோ அப்படி வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி என்னடா அப்டேட் வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ அவர் மேலே போட்டிருக்கிற வழக்குனால வந்து தொடர்ந்து பேச முடியாது, இந்த லீகல் கிளாஸ்லாம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல் இருக்குது அப்படிங்கிறனால குஜராத்தில் பதுங்கி இருக்கிறதா வந்து நம்பப்படக்கூடிய சவுக்கு சங்கருக்கு வந்து இன்னையிலேருந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கிறதுக்கு வந்து கோர்ட்டில் வந்து காவல்துறை முன் வச்சுருக்காங்க, ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதை வந்து நீதிமன்றமும் ஏற்றுக்கிட்டு ஒரு தேடப்படுற குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தேடுதல் வேட்டையும் வந்து ஆரம்பிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம். ஏன்னா கோர்ட்டில் வந்து இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து காவல்துறையினர் அவங்க போயிட்டு முன் வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த பெயில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் வந்து அந்த பெயில் கிளாஸ் எல்லாத்தையுமே அவர் மீறி இருக்காரு, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஜராகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எத்தனையோ வார்னிங்ஸ்க்கு அப்புறமும் சம்மனுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகல. அதையும் தாண்டி வந்து தொடர்ந்து ஒரு காணொலி வந்து பதிவிட்டது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துக்களை வந்து போட்டுகிட்டே இருக்காரு. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலை சம்மந்தப்பட்டு மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகளுக்கு சம்மந்தப்பட்டே வந்து முன்னுக்கு பின் முரணாக வந்து தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இப்போ வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி முன்னாடி வச்சாங்க. அதில் சவுக்கு சங்கர் தரப்புலேருந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்குகளில் 2 முக்கியமான வழக்கில் சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து வச்சுருந்தாரு. ஆனால் அதற்கு முன்னரே காவல்துறை தரப்புலேருந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செஞ்சுட்டாங்க இந்த 2 கேஸ்லையும். அப்படிங்கிறனால அவருடைய கோரிக்கை இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிராகரிக்கப்படலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கோர்ட் வந்து ரொம்ப அதிகாரப்பூர்வமாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா அஃபிஷியலி சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேடப்படும் குற்றவாளி, ஃபியூஜிட்டிவாக வந்து பார்க்கப்படுவார். இவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு இவ்வளோ நாள் வந்து தெரியாமல் இருந்திருக்கு. அவர் வந்து முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் வந்து தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து ஆரம்பிக்கலாம். இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கே இருக்கிறாரோ தேடி போயிட்டு அவர் வந்து கைது செய்யறதுக்கான முயற்சிகள் வந்து நடக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி விங்காக வந்து வேலை செய்யக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்து திமுகவில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஜென்ரிக்காக ஒரு டவுட்காக நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருந்தப்போ நம்ம கேட்கல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதி பாருங்கள், நாங்கள் திருப்பியும் திமுக தான் வந்து ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் வந்து திருப்பியும் ஜெயிப்போம். இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் என்கிட்ட பேசுகிறாரோ அப்போல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே வந்து சொல்லிட்டு இருப்பார். நானும் அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ண வேணாம், சரி ஓகே அவரோட நம்பிக்கை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அரசியல் பார்வைகளையும் தாண்டி ஒரு நண்பராக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன், அதாவது ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து சொல்லுவேன். அவர் சம்மந்தமே இல்லாமல் என்னோடய கான்வர்சேஷனோட முடிவில் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஆட்சிக்கு வரோம், சவுக்கு போட்டு போலன்னு பொழக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது பேசிக்லி இவர் வந்து ஒரு திமுகவுடைய அந்த ஐடி விங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீம் பேஜஸ், இந்த பாட்காஸ்ட் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் கூட வந்து சேர்ந்து இயங்கக்கூடியவர். அவர் அப்படி சொல்கிறது மூலிமா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே வந்து ஒரு கடும் கோபத்தில் வந்து இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக தரப்பு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வலைதளங்களில் வந்து பேசக்கூடியவங்க, தொடர்ந்து அவங்களுக்கு சார்பாக வந்து பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து சவுக்கு சங்கரை வந்து எப்படியாவது வந்து முடக்கணும்ன்றது மட்டும் இல்லாமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் வந்து சவுக்கு சங்கர் என்றைக்குமே வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காங்க, கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நண்பர், அதாவது திமுக அனுதாபி இருக்கார்ல, அவர் பேசுகிறப்போ வந்து தெரிஞ்சுது. அதற்கு பேரலாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய காணொலிகள் கொஞ்ச நாள் வந்து காணொலிகள்லாம் வராமல் இருந்துச்சு. பட் தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து அவருடைய காணொலிகள் வந்து அவரோட சேனலில் போடாமல் மற்ற சேனல்லாம் போட்டு, அந்த சேனலில் யாரெல்லாம் அந்த வீடியோ போட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சம்மன் பண்ணி வார்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் சில பேர்கிட்ட எழுதியும் வந்து வாங்கிட்டாங்க. அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எந்த சோர்சஸ் மூலிமா அந்த வீடியோஸ்லாம் வந்தது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கன்ஃபெஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் திரும்பி அந்த வீடியோவில் போடாமல் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து
கண்டிப்பாக வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வீடியோக்களை அவங்க சேனலில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எதற்கு மற்றவங்க சேனல்லாம் நம்மளும் நினச்சாரோ என்னவோ தன்னுடைய அந்த சவுக்கு மீடியா அப்படிங்கிற சேனல்லே வந்து தொடர்ந்து காணொலிகள் வந்து பதிஞ்சிட்டு இருந்தார். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து காணொலிகளில் ஒரு 2 பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலந்துரையாடல் வச்சுட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதில் தெரியாத தகவலை சொல்லக்கூடியவர் வந்து சவுக்கு சங்கர். அவருடைய வீடியோ ஃபார்மேட் அது மாதிரி தான் இருக்கும். பட் ரீசன்ட் டைம்ஸில் ஏதோ ஒரு இடத்துல அவர் சொல்கிறபடி பார்த்தா வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் குஜராத்லேருந்து பண்ணுறாரு இல்லையா, அந்த வீடியோஸ் தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் பேசக்கூடிய காணொலிகள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அந்த காணொலியை நம்ம விட்டு கவனிக்கப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலையில் வந்து ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு பேச்சும் அப்படின்னு ஒரு நடுக்கம் இருக்குது. மேபி அவர் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கோட பார்வை, நம்மளோட கெஸ்ஸு. ஆனால் அதை தாண்டி கண்டென்ட் வைஸ் வந்து எப்போவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி நடக்கிறத எடுத்து பேசக்கூடியவர். அதில் காணொலிகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து பல மாதக்கணக்காக எடுத்து பேசின விஷயங்கள், வருஷக்கணக்காக திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேனலில் பேசின விஷயங்கள், விலாவரியாக சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே தான் பேசினதை ஒரு குட்டி குட்டி டாப்பிக்காக பிரித்து வந்து பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள்லாம் இந்த ஆட்சியில் ஏற்கனவே அவர் பேசின இந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு காணொலியாக வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அதன் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏற்கனவே ஒரு தொடர் ஷூட் மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணி இந்த தலைப்புகள்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் காணொலி 15 நிமிஷம் காணொலி எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி எடிட் பண்ணி அதை வந்து ஷெடியூல் பண்ணி வந்து தினம் தினம் வந்து போட்டுட்ருக்காரு. அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தினம் தினம் வந்து யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோன்றனால ஒரு கெஸ்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து எங்கேயோ ஏற்கனவே ஷெடியூல் பண்ணி வந்து அவர் வந்து போட்டுட்டாரு அப்படின்னு தான் வந்து தோணுது. அதனால தான் வந்து இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள், இன்றைக்கி இபிஎஸ் பேசுறது, இன்றைக்கி விஜய் கட்சியில் நடக்கிற குளறுபடிகள் எல்லாத்தையும் பற்றி தொடர்ந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கு அவரு. அதை பற்றிலாம் காணொலியிலையும் வந்து பேசலாம் இல்லையா, அதை பற்றி பேசல அப்படிங்கிறப்பவே வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து தெரியுது. இதன் மூலியமாக தான் அவரோட ரசிகர்களும் வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அது அந்த வீடியோஸோட கமெண்ட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அதை தாண்டி சும்மா இருக்க மாட்டாரு. அவருடைய அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறத வந்து இன்னும் முடக்கப்படாத தன்னோட எக்ஸ் கணக்கில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்ய இவர் வந்து தவறதே இல்லை. குறிப்பாக சமீபத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு கேம்பெயின் பிளான் பண்ணி தொடர்ந்து அந்த ஏரியாவுக்கு போகிறேன் இந்த ஏரியாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் வந்து போட்டு வச்சிருந்தாரு. அந்த குட்டி ஸ்கெடியூலே வந்து அவரால் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண முடியல. அதில் ஒரு நாள் போனால் இன்னொரு நாள் வரமாட்டேங்கிறார், ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை குறித்து தொடர்ந்து தாவேகா குறித்தும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. இதில் குறிப்பாக வந்து ஆதவர்ஜனாக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு வந்து போட்டுட்ருக்காரு. அதை தாண்டி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். உதாரணத்துக்கு வந்து ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கடைசி காலகட்டத்தில் வீட்டில் அடைச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டாயில் குடிச்சிட்டார் ஒருத்தர், அவர் வந்து போகாமல் நம்ம தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு. நடிகையோட காலுக்கு வந்து லைக் போட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இறங்கி அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காருல. வழக்கமாக அவருடைய பேச மாட்டார், அதனால தான் இறங்கி அடிக்கணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக அதிமுக ஆதரவாளர் தான். அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசுவார்ல, அந்த மாதிரி வந்து ஆதரித்து தொடர்ந்து தன்னோட ட்வீட்டுகளை வந்து போட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் பாஜக அரசாங்கம் இன்னும் வந்து திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையில் எதுவும் ஈடுபடல அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், இதை சாக்கா வச்சு நான் சொல்லிடுறேன், அவர் ரீபோஸ்ட் பண்ணது அப்படிங்கிறனால ஞாபகம் வந்தது. ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க மம்தா பானர்ஜி, தீதி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய டீல் இருக்குன்றது இதனும் புதுசு இல்லை, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான். இதனால தான் அதிகாரிகள் மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாஜக வந்து ஏற்கனவே திமுகவுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீதி வந்து ஒரு பெரிய உண்மையை போட்டு வந்து உடைச்சிட்டாங்க. அதை குறித்த செய்திகளையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. எனவே இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக கோர்ட்டில் வந்து உத்தரவு வந்தோடனே வந்து தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுட்டோன்னே தேடி அவரை வந்து கைது செஞ்சு தொடர்ந்து இந்த எக்ஸ் தளத்தில் கூட வந்து இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் அவர் இந்த மாதிரி செய்திகள் பேசுகிறதுலாம் வந்து முடக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தனிமந்த சுதந்திரத்தை வந்து பறிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் இப்போ வந்து பேச முடியாது. ஏன்னா பல கேசஸ் வந்து அவர் மேலே வந்து போடப்பட்டிருக்கு. அதில் எது உண்மை எது போய் நம்மளுக்கு விசாரணை முடிஞ்சால் தான் வந்து தெரியும். அந்த வகையில் நீதித்துறை வந்து சரியான முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் மக்கள் வந்து கமெண்ட்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அவருக்கு நடக்கிற அநீதி அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையை இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு பார்வை தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து திமுக அரசாங்கத்து மேலே இருக்க அதிருப்தி அவர் மேலே ஒரு சப்போர்ட்டாக மாறுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் தெரியல. எது எப்படியோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச நியூஸை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். நாளைக்கு இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அவரை தேடி வந்து பிடிச்சிருவாங்களா, நெருங்கிட்டாங்களா, சம்பவ இடத்தை நெருங்கி விட்டார்களா என்பதை வந்து உங்களுக்கு அடுத்த அப்டேட் கிடைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். மிக்க நன்றி.